அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 12ஆம் தேதி வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுத போறோம். சரிங்களா? அதுல மேத்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்த எல்லாரோடையும் ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமா போட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். சரிங்களா? வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அகாடமில இருந்து ஒரு மேத்ஸுக்குன்னு தனியா ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? என்னன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 28/6, அதாவது வர சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து யூடியூப்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து சாயங்காலம் 7 மணிக்கு அதே நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ரெண்டாவது டெஸ்ட் வந்து என்னைக்கு அப்படின்னா, அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதே சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. 7 மணிக்கு வந்து டிஸ்கஷன் வீடியோ இருக்கும். சரிங்களா? இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னா, முதல் டெஸ்ட்டுக்கு வந்து 60 கொஸ்டின். இந்த 60 கொஸ்டின்ல 40 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூடு, 20 கொஸ்டின் வந்து ரீசனிங் இருக்கும். சரிங்களா? இதை எழுதி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட எல்லா மாடலும் நம்ம கவர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில், அப்போ என்ன வந்து 60, எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? ₹1 டெபாசிட் பண்றோம். சரிங்களா? ₹1 ₹9 மாறுகிறது. அப்ப அந்த ₹9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு மொத்த தொகை. சரிங்களா? அப்ப தனி வட்டி என்ன கிடைக்கும்? ₹8 வந்து எனக்கு வட்டியா கிடைக்குது. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஆண்டு வட்டி வீதம் ஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 8 × 100/1 × 60 ஈக்குவல் டு 6 வரும். இதுல ஒரு 0, இதுல ஒரு 0, 2 6, I 2 10. அப்ப ஆன்சரு 40/3. இதை கலப்பு பின்னமா எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா 13 1/3% அப்படின்னு சொல்லி வரும். 39 39 + 1 40/3. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து செகண்ட் கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் 10:15:24 மற்றும் அதன் கூட்டுத்தொகை 196 எனில் அந்த எண்ணில் சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற விகிதத்துல எது சின்ன விகிதம் இருக்குதுல 10 தான் நமக்கு சின்னது. கரெக்டா? அப்போ சின்ன நம்பர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 10ஓட பெருக்கு தொகையா எனக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது 10ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 40 மட்டும் தான் நமக்கு 10ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? மற்ற எதுவுமே ஆகாது. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 40ன்னு வரும். சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின். மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் A/B, C/D, E/F இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்? எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேல உள்ளதுக்கு எல்சிஎம், கீழே உள்ளதுக்கு HCF. அப்போ எல்சிஎம் ஆஃப் ACE/HCF ஆஃப் B, D, F. ஓகேவா? அப்போ மேல உள்ளதுக்கு எல்சிஎம் பாருங்க. பார்த்தா என்ன வரும்? 2 3 4 9. இதுக்கு எல்சிஎம், கீழே உள்ளதுக்கு HCF. HCF ஆஃப் 3 5 7 13. சரிங்களா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். கண்டுபிடிக்காமையே சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா, இதுல இருக்கிற நம்பர்லாம் பாருங்களேன், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாது. கரெக்டா? அப்ப இதுக்கு HCF பார்த்தா எனக்கு என்ன வரும்னா ஆன்சரு கீழே உள்ளதுக்கு 1ன்னு வரும். சரிங்களா? அப்ப ஆப்ஷனை பாருங்களேன். கீழே வந்து எல்லாத்துலயும் நம்பர் இருக்கு. இதுல மட்டும்தான் என்ன இருக்குன்னா கீழே 1ன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷன் வரும்னா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது செய்யாம பார்த்தோன்னே நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 4வது சம். கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் பாருங்களேன். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாம். 27 3 கியூப்னு எடுத்துக்கலாம். 64 4 கியூபு. 100 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 ஸ்கொயர்னு எழுத முடியும். கரெக்டா? இது இருக்கட்டும். அடுத்து 125 5 கியூபு. அடுத்து 6 கியூப். அப்போ எல்லா நம்பரும் நம்ம கியூப் நம்பரு. இது மட்டும் வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். அப்போ வித்தியாசமானது என்ன அப்படின்னா 100ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 5வது சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 ஆகும். 6 வருஷத்துல எப்படி மாறுது? ஒரு அமௌண்ட் நான் டெபாசிட் பண்றேன். அந்த அமௌண்ட் வந்து 6 வருஷத்துல எப்படி மாறுது அப்படின்னா 8880. அதே மாதிரி 4 ஆண்டுல எப்படி மாறுது அப்படின்னா 7920. அப்படி மாறுச்சு அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அசல் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்கேன். இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க.
ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஆண்டு வட்டி கிடைக்கும். அப்போ என்ன வரும்? மைனஸ் பண்ணீங்கன்னா 0, 6, இங்கே 7, இங்கே 18. 18ல் 9 போயிடுச்சுன்னா 9ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் பண்ணீங்கன்னா 2 ஆண்டு வட்டி கிடைச்சிரும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது 4 வருஷம், 6 வருஷம். அப்போ இதை நான் திருப்பி ஒரு 2ஆல பெருக்குன்னா 4 வருஷத்துக்கு எனக்கு வட்டி கிடைச்சிரும். கரெக்டா? அப்போ 2ஆல பெருக்குங்களேன். பெருக்குனா 4 ஆண்டு வட்டி என்ன வரும்னா இதை 2ஆல பெருக்கணும். 2 × 960. அப்போ 0, 6 12, 1, 9 18, 19ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஒரு தொகை டெபாசிட் பண்றேன், 4 வருஷத்துல 7920 ரூபாயா மாறுது. 4 வருஷத்துல எனக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சுன்னா 1920. அப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா 7920. தனி வட்டி எவ்வளவு? 1920. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அசல் கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ அசல் எவ்வளவு வரும் அப்படின்னா 6000ன்னு வரும். ஓகே, ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். மைனஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம கொண்டு வர போறோம், அவ்வளவுதான். அடுத்த 6ஆம் 510 ஆனது ஏ, பி மற்றும் சிக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 510 ரூபாய் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டினா 510 வருதான்னு பாருங்க. இப்போ இதை கூட்டுங்களேன். இதை கூட்டினா என்ன வரும்? 450 540ன்னு வரும். ஆனா என்கிட்ட இருக்கிறதே 510 தான் இருக்கு. அப்ப இது வராது. அடுத்து இங்க 480 530ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. அப்போ ஒண்ணு வந்தா இந்த ஆப்ஷன் வரும் அல்லது இந்த ஆப்ஷன் வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 510 வரும். 150 410 510 450 510. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் பி பெரும் தொகையில் 2/3. பி எவ்வளவு வாங்குறாங்களோ அதுல 2/3. அதே மாதிரி பி சி பெரும் தொகையில் 1/4. சி எவ்வளவு வாங்குறாங்களோ அதுல 1/4. சரிங்களா? இந்த ஆல்பாபெட்டை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ A/B = 2/3, B/C = 1/4ன்னு வரும். சரிங்களா? அப்போ A/B = 2:3, B/C 1:4. சரிங்களா? இப்போ A/B/C கண்டுபிடிங்க. A/B என்ன கொடுத்துருக்காங்க? 2:3. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். B/C 1:4. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். இதை அப்படியே பெருக்குங்க. இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்க. 3 இருக்கா? அப்போ இங்க 3 போட்டுருங்க. அடுத்து இங்க இந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லை, அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1. அப்போ 1 போட்டுருங்க. அடுத்து அப்படியே பெருக்குங்க. இப்போ 2, 3, 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ A/B/C 2:3:12. சரிங்களா? இந்த விகிதத்தெல்லாம் நான் இந்த இதை பிரிச்சு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் எனக்கு 2 ஆப்ஷன் தான் கையில இருக்கு. சரிங்களா? பியை பாருங்களேன். பி எதோட பெருக்கு தொகையா இருக்கு? 3ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அப்போ ரெண்டாவது உள்ளது 3ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இதை பாருங்களேன். இது 3ஆல டிவைட் ஆகாது. கரெக்டா? அப்ப இது வராது, இது மட்டும்தான் நமக்கு வரும். A/B/C கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்களேன். மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 15, 17 பங்கு இருக்கு. ஏவோட பங்கு எவ்வளவு? 2. சரிங்களா? எவ்வளவு அப்படின்னா 510ல. அப்போ 1 இங்க 3 0. அப்போ 3 60, 3 90, 12 360. அப்போ 60 90 360 கரெக்டா வந்துருச்சா? நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாம். ஓகே, அடுத்த சம். 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 2 புள்ளி உள்ளது எங்க இருக்கு? இந்த இருக்கு. சரிங்களா? இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இந்த 2ல எது பொதுவா இருக்கு? 6 நமக்கு பொதுவா இருக்கு. கரெக்டா? அப்போ 6 எழுதிட்டு அடுத்து கடிகார திசையில எழுதுங்க. கடிகார திசையில எழுதுனா என்ன வரும்? 2 இருக்கு, 4 இருக்கு. இங்க 6, 6க்கு அப்புறம் 5, 1. சரிங்களா? அப்போ 2ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னா 5ன்னு வரும். சரிங்களா? 2ஓட எதிர்ப்பக்கம் 5ன்னு வரும். அடுத்து இதுல x இருக்க இடத்துல 1 போட்டுருங்க, y இருக்க இடத்துல 3 போடுங்க. அப்படி போட்டா என்ன வரும்? 7 × 1 + 3 × 3 = 2 × 1 +
3 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. 7 3 9 16:5ன்னு வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து 9வது சம். மீச்சியமா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் 27. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் சரிங்களா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம்ல என்ன வரும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ ஏ இருக்கிறதுல நமக்கு எக்ஸ் இருக்கு, பி இருக்கிறதுல 3 இருக்கு. அப்போ ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் ஏபி 3x பிளஸ் 9 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அடுத்தது என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரு. அப்போ ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா மீச்சியமா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எது பொதுவாக இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 பொதுவாக இருக்கு, பவரில் ஹையஸ்ட் எழுதணும், லீஸ்ட்டு அப்போ ஹையஸ்ட். அடுத்து எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. பொதுவாக உள்ளதை பாருங்க, அதில் பவர் ஹையஸ்ட் எழுதுங்க, ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் எழுதிடணும். எல்சிஎம் வந்து அப்படி தான் பண்ணணும் சரிங்களா. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x 9. அடுத்து 10வது சம். ரெண்டு பேரும் சேர்ந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. ஏ தனியே 48 நாள்ல, ஏ மட்டும் வேலை பார்த்தா 48 நாள்ல முடிக்கிறாங்க. கொஸ்டின் வந்து பி தனியே வேலை பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட்கட் என்ன, மேலே 2 நம்பரையும் பெருக்கணும், கீழே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும் சரிங்களா. ஏ பிளஸ் பி, ஏ கொடுத்துட்டு பி கேட்டாங்க அப்படின்னா கீழே வந்து மைனஸ் பண்ணணும். இதே இது ஏவும் பியும் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கேட்டாங்கன்னா கீழே பிளஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ 48 இன்ட்டு 16 பை 48 மைனஸ் 16. அப்போ 48 இன்ட்டு 16 பை 32. 1 இங்கே 2, 1 இங்கே 24 சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து 11வது சம். ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்புகள் சமம். அப்போ சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பு. சதுரத்தோட பரப்பு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி சரிங்களா. சதுரத்தின் பக்கம் 40 சென்டிமீட்டர், அப்போ 40 இன்ட்டு 40 ஈக்குவல் டு செவ்வகத்தின் அகலம், அகலம் வந்து 25. கொஸ்டின் வந்து நீளம் வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. கொடுத்துருக்கதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடி கொடுங்களேன். 5 5 25, 8 5 40, 4 5 5 8 5 40, அப்போ 8 8 64. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. அடுத்து 12வது கொஸ்டின். விகிதம் வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இதை பெரிய நம்பராக இருக்குது கரெக்டாக, லைட்டாக கொஞ்சம் அடி கொடுத்துக்கோங்க. அடி கொடுத்தா என்ன வரும், ஈர் 3 6 4 12. அடுத்து ஓ 2 2 ஈ 2 4, அல்லது 6ஆம் வாய்ப்பாலே அடி கொடுத்துருங்க. 1:2. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 1:3 கரெக்டா. இதுக்கப்புறம் செய்யுங்க, ஆன்சர் கரெக்ட், ஆன்சர் வந்துடும் சரிங்களா. A:B:C. A:B என்ன இருக்கு, 1:2. அப்போ இன்னொருக்குள்ள என்ன வரும், இந்த பாக்ஸில் என்ன வரும்னா 2ன்னு வரும். அடுத்து B:C வந்து 1:3. அப்போ இங்கே என்ன வரும்னா 1ன்னு வரும் இந்த பாக்ஸில் சரிங்களா. இதுக்கப்புறம் பெருக்குங்க. 1 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 2, இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 6. 1:2 6 சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 13. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வட்டி வீதத்தில், ஆர் வந்து 6%, என் வந்து 2 ஆண்டு வேறுபாடு சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு 18 எனில் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அசல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபார்முலா என்ன வரும், சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 18 ஈக்குவல் டு பி இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/100 சரிங்களா.
நம்ம அசல் தான் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 18 இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே போகும், 100 இன்ட்டு 100 பை 6 இன்ட்டு 6 ஈக்குவல் டு பி. அப்போ 1 இங்கே 3, 1 இங்கே 2, 1 இங்கே 50. அப்போ பி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 5000ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 14. 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக குளத்தை, இந்த மாதிரி சம்மும் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஒன்றை வந்து இன்னொன்னா நான் மாற்றுவேன். அப்படி மாற்றும் போது என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டோட கன அளவு ஈக்குவல். இங்கே கொஸ்டின் வந்து எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ n ஈக்குவல் டு மேலே வந்து பெரியதோட கன அளவு, கீழே வந்து சின்னதோட கன அளவு. அப்போ பெருசோட கன அளவு ஃபார்முலா என்ன, ரெண்டுமே கோலம் தான். அப்போ 4/3 இங்கே கேபிட்டல் ஆர்கியூ போட்டுக்கிறேன், பை கீழே வந்து 4/3 பை ஸ்மால் ஆர்கியூ. சரிங்களா? 32 ரெண்டுலேயும் ஆரம் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ பிரச்சனை இல்லை. சரிங்களா? பொதுவாக உள்ளது கேன்சல் ஆயிரும். மேலே வந்து 32 இன்ட்டு 32 இன்ட்டு 32 பை கீழே வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 1 இங்கே 16, 1 இங்கே 16, 1 இங்கே 16, 16 256, 256 16 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 4096ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சரு ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 15. 2 இலக்க எண்ணின் 1வது இட மதிப்பு 3. சரிங்களா? ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு அதில் கடைசி இலக்கம் வந்து 3ன்னு இருக்கு. அப்போ எல்லா ஆப்ஷனையும் நமக்கு 3 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க, இலக்கங்களின் கூடுதல் எக்ஸ் பிளஸ் ஒய், ரெண்டு இலக்கத்தையும் கூட்டினா எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ல 1/7 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 7. கரெக்டா? இப்போ இதுல 1/7 மடங்கு பாருங்களேன், 43 இன்ட்டு 1/7 நமக்கு டிவைட் ஆகாது, பாயிண்ட்ல வரும். கரெக்டா? அப்ப இது வராது. அடுத்து இதை பாருங்களேன், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8, இதுல 1/7 மடங்கு பாருங்க, இதுவும் நமக்கு முழுசா டிவைட் ஆகாது, பாயிண்ட்ல வரும். அப்ப இதுவும் வராது. சரிங்களா? அடுத்து 63, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 9. அப்போ 1/7 இன்ட்டு 63, 1 இங்கே 9. அப்போ ஆன்சர் கரெக்டாக வருது. சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.